வணக்கம் யாழ் மக்களே. யாழ்ப்பாணத்தில் மிகவும் பெறுமதியான காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணி காப்பட் வீதி பிரதான வீதி முகப்போட இந்த காணி அமைந்திருக்குது. இந்த காணிக்குள்ள என்ன விடயங்கள் இருக்குன்றதை நாங்கள் காணிக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கேட்டில் காணி விற்பனைக்கு என்று சொல்லி அவன தொடர்பு இலக்கத்தை போட்டிருக்கணும். இந்த காணியை பாருங்கோ. இந்த காணின்ற ரோட்டு முகப்பு பகுதி நீள பகுதி. இந்த காணின்ற நீளப்பாட்டு தான் ரோட்டு முகப்பா இருக்கு. பெரும்பாலான காணியில அகல பகுதி தான், குறைஞ்ச பகுதி தான் என்ன செய்யும் ரோட்டு முகப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நல்ல முருக்க மரம் நிக்குது பாருங்கோ. சின்ன கட்டடம் ஒன்று இருக்குதுல்ல. இதுல பாருங்க தென்னை மரம் நல்லா காய்ச்சி இருக்கு. தென்னை மரம் காய்ச்சி இருக்குது. இதுல குறைஞ்சது ஒரு 15 தென்னைக்கு மேல இதுல தென்னை இருக்குது பாருங்க. ஒரு வளமான மண். இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும், பயிர் செய்கைக்குரிய மண்ணாக தான் இது காணப்படுது. ஒரு வளமான பிரதேசம். இதில் நீங்கள் வடிவ முதலீடு செய்யலாம். இந்த காணியை நீங்கள் வாங்கி வீடு கட்டலாம், கடை கட்டலாம், ரெஸ்டாரண்ட் கட்டலாம். இதில் பீச் இருக்குது பின்னால், அதில் நீங்கள் ரெஸ்டாரண்ட் கட்டலாம், மெடிக்கல் கிளினிக் கட்டலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்ளலாம். பாருங்க வளமான மண். இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் ஒரு ரோட் போகுது பாருங்க. பிரதான வீதியை தவிர 2 பக்கத்துக்கும் ஒழுங்கா இருக்குது. இதுக்கு மொத்தமாக 3 வீதி சுற்றி 3 பக்கமும் பாதை. இது காணிக்கு பாருங்க வளமான மண், பரந்த பிரதேசமாக இருக்குது. இல்லை நீங்கள் முன்னுக்கு கடையை கட்டி போட்டு பின்னால் வீடை கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியை சுற்றி 3 பக்கமும் பாதை இருக்கிறதால நீங்கள் இந்த காணியை வாங்கி பிரிச்சும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இந்த தென்னை மரமும் காய்ச்சி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலி பக்கத்துலையும் ஒரு பீச்சுக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது. இதில் ஒரு நன்னீர் கிணறு இருக்குது. இந்த காணி கடற்கரை பிரதேசத்தில் இருந்தாலும் இந்த காணிக்கு இயற்கையின் அருங்கொடையாக வளமான மண்ணும் நன்னீரும் கிடைச்சிருக்கு. அதுபோல இந்த காணிக்கு பக்கத்துல சிதம்பரா கல்லூரி என்ற பிரபல பாடசாலை இருக்குது. அதே போன்று இதுல 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் மயிலிட்டி துறைமுகம் இருக்குது. இதுல ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்துல ஏர்போர்ட் இருக்கு, பலாலி விமான நிலையம். அதே போன்று இதுல 11 கிலோமீட்டர் தூரத்துல KKS கப்பல் துறைமுகம் இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு பெருமதியான பிரதேசம். இந்த காணிக்கு முன்னுக்கு மிகப்பெரிய மாடி வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிரதான வீதி. இதுக்குள்ள எந்த நேரம் போக்குவரத்து வசதி இருக்கும். இதோட சிடி பஸ் ஒன்று வருது கருத்துறையிலிருந்து. இந்த பக்கம் தொண்டமானார் இருக்கு. இதோட 500 மீட்டர்ல தொண்டமானார் சந்தி இருக்கு. அதுல கொஞ்சம் தூரத்துல சன்னதி முருகன் கோயில் இருக்கு. மயிலிட்டி துறைமுகம், பலாலி ஏர்போர்ட், KKS காபர் என்பன இதுக்கு பக்கத்தான் இருக்கு. இந்த காணி அமைந்துள்ள இடம் தொண்டமானாறு பெரியமலை ஏற்றம் அரசடி பகுதியில் இந்த காணி அமைந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒழுங்கை பீச்சுக்கு போகுது. இந்த பீச்சுக்கு போற பாதை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே அழகாக கல்லு பதிச்சிருக்குது. இந்த காணியை நீங்க வாங்கினீங்க சொன்னால் வேறாக்களுக்கு பிரிச்சு கொடுப்பதாக இருந்தால் இந்த ஒழுங்கைக்குள்ள நீங்க பாதை வச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேர போன அழகான பீச் ஒன்று இருக்குது. இந்த பீச் இதுல பக்கத்துல இருக்கிறதால நீங்க ரெஸ்டாரண்ட் அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது சுற்றுலாவை மையமாக கொண்ட செயல்திட்டங்கள் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அழகான பீச் இது. பீச்சில இருந்து அப்படியே பிரதான வீதிக்கு வாரம். பாருங்க அழகாக கல்லு பதிக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கைக்கு வரிசையாக தென்னை நடப்பட்டிருக்கு. அழகான வீடுகள் பக்கத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கு. பாத்தீங்க சொன்னா இந்த காணியினுடைய நீள பகுதி தான் பிரதான வீதி இந்த முகப்பாக இருக்கிறதால இந்த காணியை வாங்கி நீங்கள் பிரிச்சு கொடுக்கறதா இருந்தாலும் பிரதான வீதியோட 2 கேட் பெறக்கூடிய மாதிரி நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இதுல நீள முகப்பு நீளப்பகுதியா இருக்குது. இந்த பிரதேசம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வார பிரதேசம்ன்றதால நீங்க சுற்றுலாவை மையப்படுத்தி தொழில் முயற்சி செய்யலாம். பாருங்க சிங்கள மக்கள் சுற்றுலா வந்துட்டு போயின இந்த பாதையால. இந்த காணிக்கு இருக்கிற 3வது பாதை இந்த பாதை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் பீச்சுக்கு தான் போகுது. பாருங்க மிக பரந்த காணி, மொத்தம் 5 முக்கா பரப்பு. இதுல நடப்பட்டிருக்க தென்னைகள் வரிசையா நடப்பட்டிருக்கு. நீங்க எந்த விதமான தொழில் முயற்சி செய்யறண்டாலும் இந்த தென்னை மரங்கள் உங்களுக்கு இடையூறா இருக்காது. இதை பாத்தீங்கன்னா நேர போறது பீச்சுக்கு போகுது. பாருங்க இது பீச், கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது பீச். பாத்தீங்க சொன்னா அழகான பீச். இந்த காணி அமைந்துள்ள இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்துல தொண்டமானாறு சந்தி இருக்குது. அந்த தொண்டமானாறு சந்தியில இருந்து கொஞ்சம் தூரத்துல சன்னதி முருகன் கோயில் இருக்குது. அதே போல இந்த காணியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல வல்வெடுத்துறை நகரம் இருக்குது. இதை பாத்தீங்க சொன்னா இது வல்வெடுத்துறை பஸ் ஸ்டாண்ட். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். பாத்தீங்க சொன்னா நேரா தெரிகிறது BOC பேங்க். இந்த வீதியால செல்லும் போது இதுல ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அதற்கு பக்கத்துல வல்வெடுத்துறை நகர சபை இருக்கு.
இதான் வரலாற்று சிறப்புமிக்க வல்வெடுத்துறை அம்மன் கோவில். இந்த கோவில் வந்து காணியிலிருந்து 1.25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது வந்து எம்ஜிஆர் நினைவு சிலை. இந்த வீதியில நாங்கள் வந்து காணிக்கு போறதுக்கான பாதையை காட்டியிருக்கிறோம் இந்த வீடியோவில். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ஆடம்பரமான மாடி வீடுகள்லாம் இந்த வீதியில இருக்குது. இந்த வீதியால வரும்போது 2 பக்கம் பாருங்கள் ஆடம்பரமான மாடி வீடுகள்லாம் இருக்கும். இந்த பிரதேசம் வந்து வல்வெடுத்துறை நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு. இதுல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, ஆஸ்பத்திரி இருக்கு, வங்கி இருக்கு, அது போன்று பெட்ரோல் செட் இருக்கு, போலீஸ் நிலையம் இருக்கு வல்வெடுத்துறை நகரத்துல. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடசாலை. இது வந்து ஒரு சிறப்புமிக்க பிரபலமான பாடசாலை சிதம்பரா கல்லூரி. இது சந்நிதி முருகன் கோயில், மயிலிட்டி துறைமுகம், பலாலை ஏர்போர்ட், காங்கேசந்துறை துறைமுகம் என்பன இந்த பிரதேசத்தில் இருக்கிறதாலையும், இது வந்து ஒரு கடற்கரை பிரதேசமாக இருக்கிறதாலையும் இந்த பிரதேசம் வந்து ஒரு பெருமதிமிக்க பிரதேசம். ஆகவே நீங்கள் சிறந்த முதலீடு என்று செய்யறதுக்கு இது உகந்த பிரதேசமாக இருக்கும். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் காணி வீடு வாங்க விரும்பினால், அல்லது காணி வாங்கி வீடு கட்ட விரும்பினால், அல்லது எதிர்காலத்தில் சிறந்த முதலீடு ஒன்று செய்ய விரும்பினால் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். அதே போன்று எங்களுடைய டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ் என்பவற்றையும் ஃபாலோ செய்து வையுங்கள். இதன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் பதிவிடுகின்ற விளம்பரங்களை பார்த்து உங்களுக்கு பொருத்தமான காணி அல்லது வீடு விற்பனைக்கு வரும்போது நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுபோன்று மலிவான விலையில் காணி வரும்போதும் வீடு வரும்போதும் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே தவறாமல் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோன்று எங்களுடைய ஃபேஸ்புக் டிக்டாக் தளங்களையும் ஃபாலோ செய்யுங்கள். இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். காணிக்கு செல்வதற்கான பாதை காட்டப்படுகின்றது. அதுபோன்று உரிமையாளரின் தொலைபேசி இலக்கம் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு இந்த காணியை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக இந்த காணொளியை பாருங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் எமது யூடியூப் சேனலை.